இன்றைக்கி நம்ம சேனலில் அஜித்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் அஜித். இவர் நடிப்பில் தற்போது உருவாகியுள்ள விடாமுயற்சி படம் February 6ஆம் தேதி வெளியாக உள்ளது. சமீபத்தில் இவர் ட்ரெய்லர் வெளியாகி சூப்பரான வரவேற்பை பெற்றது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு. படத்தின் மீதும் பயங்கரமான எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட எழுந்துள்ளது. விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து குட் பேட் அக்லி அப்படிங்கிற படமும் விரைவில் ரிலீஸ் ஆக தயாராக இருந்து வருகிறது. அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா இவர் கார் ரேஸில் இப்போ தன்னோட கவனத்தை பூரா செலுத்திக்கிட்டு வர்றாரு. சமீபத்தில் தனது அணியுடன் இணைந்து துபாயில் 24 மணி நேரம் நடைபெற்ற கார் ரேஸில் பங்கேற்றிருக்காரு. இந்த கார் ரேஸில் 911 GT3R அப்படிங்கிற பிரிவில் அஜித்குமாரோட அணி இடம்பெற்று 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதுபோல் GT4 பிரிவில் ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் அப்படிங்கிற ஒரு விருதையும் இந்த அணி வென்றுள்ளது. இந்த நிலையில் வெற்றி பெற்ற பின் இவர் பேசிய பல விஷயங்கள் பலரோட கவனத்தை மிகவும் கவர்ந்துள்ளது. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, நான் சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். எனக்கு விளையாட்டை அறிமுகப்படுத்தினதே என்னோடய அப்பா தான். ஆனால் அவர் இப்போது இல்லை, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்பாவோட ஃப்ரெண்டு விமல்ஷா அப்படிங்கிறவர் இருந்தார். இவர் ரேஸராக இருந்தார். அவரை பார்த்து தான் எனக்கு இந்த ரேஸ் மேலே பயங்கரமான ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. 18 வயசில் எனக்கு வந்த கனவு இன்று 53 வயசில் நிஜமாகிவிட்டது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மக்கள் அவர்களது பணியை சரிவரச் செய்தால் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் வாழ்க்கை மிகவும் சிறியது, அதனால் பிடித்தது போல வாழுங்கள், எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாட்டா, பாய்.